ரொம்ப இயற்கையா நம்ம இப்ப நான் வந்து வெற்றிமாறன் சொன்னேன்ல, நாங்கலாம் வந்து மாமிசம் சாப்பிட்றோன்னு. அதோட எக்ஸ்ட்ரீம் டைப் நான்லாம். நான் சாப்பிட்ட மாதிரி கறிலாம் வெற்றிமாறன் வந்து அடுத்த ஜென்மத்தில கூட சாப்பிட முடியாது. நான் அதை பத்தி ஒரு புக்கே எழுதிக்கிறேன். பங்குக்கரியும் பின்னிரவுகளும்னு. ஏன் பங்குக்கரியும் பின்னிரவுகளும்னு அந்த புக்குக்கு பேருன்னா, இந்த பங்குக்கறி அப்படின்றது வந்து மேக்ஸிமம் வந்து கிராமங்கள்ல வந்து திருட்டுக்கறி. அது அவ்வளோ வெளிப்படையா சொல்லக்கூடாதுன்றதுக்காக பங்குக்கறின்னு சொல்லுவோம். அந்த பங்குக்கறி எப்ப கிடைக்கும்னா, பின் இரவுகள்ல தான் கிடைக்கும். ஏன்னா திருட்டுக்கறி அது. இப்போ ஸ்ட்ரைட்டா பெரும்பாலும் களவு போற ஆடுகள் தான் பங்குக்கறியா மாறும். ஆரம்பத்துல இப்ப இல்ல, தயவுசெய்து அப்படி தப்பா நினைச்சக்கூடாது. ஆரம்பத்துல சென்னைக்கு நான் எப்ப போனாலும் சீமானன் வந்து எனக்கு பங்குக்கறி செஞ்சு கொடுப்பாரு. அவரே வந்து குக் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாரு. அப்ப நான் கேட்பேன், ஆனா இதுல வந்து கறிக்கான மசாலே அது இல்லைனான்னுவேன். தம்பி இது வந்து முழுக்க களவு கறிதான். எங்க ஊர்ல பங்கு கறி, அவர் ஊர்ல களவு கறி. வேளாராமூர்த்திலாம் இதை பத்தி நிறைய எழுதியிருக்காரு. என்னன்னா, ஒரு கிராமத்துல இருந்து களவுக்கு ராத்திரி 10 மணிக்கு எல்லாரும் போவாங்க ஆடு திருடுறதுக்கு. அப்படி ஆடு திருடுறதுக்கு போனாங்கன்னா சொல்லும் போதே எனக்கு நாக்குல எச்சி வருது. ஒரு 25 பேர் போறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 25 வீட்லயும் லைட்டை போட்டு பொம்பளைங்க வந்து கறி மசாலா அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ நம்பிக்கை. வீட்டுக்காரன் கண்டிப்பா 2 ஆடு 3 ஆடோடு தான் வருவான் அப்படின்ற நம்பிக்கையில மசாலா அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த மசாலாவில் இந்த கறி குழம்புக்கான வாசனையே வராது. அப்படி ஒரு மசாலா. அது என்ன மசாலான்னா, 1 கிலோ கறிக்கு 1 கிலோ காஞ்ச மிளகா போடுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மளால அந்த காரம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அதுக்கு பேர் தான் வந்து உப்பு கறி. நீங்க அந்த கறி சமைச்சாங்கன்னா பக்கத்து வீட்டுக்கே தெரியாது கறி சமைக்கிறாங்க. இப்போ பெண்கள்லாம் லைட்டை போட்டுன்னு அப்படியே காத்து நிற்பாங்க. கண்டிப்பா அவங்க வந்து தோல்ல ஒரு ஆடு கையில ஒரு ஆடோடு தான் வருவாங்க. அந்த அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையை யோசித்து பார்த்தாவே சந்தோஷமா இருக்கு.